அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை தனம். இது வந்து ஒரு முழுக்க ஒரு ஆண்களுக்கான எச்சரிக்கை பதிவு. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இடையில என்னுடைய நண்பருடைய சர்க்கிளில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அதுக்கு காரணம் இந்த மாதிரியான மொபைல் ஃபோன்னால் வந்த வினாய். இப்போ அந்த வினையை ஒன்றும் பண்ண மாட்டாமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் வரைக்கும் போயிடுச்சு. அதனால் ஆண்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, இல்லை ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதோ, இல்லை இன்ஸ்டாகிராம்லேயோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு லிங்க் நிற்கும். இதில் என்ன போட்டிருக்கோன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கால் சர்வீஸ். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் கால் ஒன்லி லேடிஸ் இல்லாட்டி ஒன்லி ஜென்ட்ஸுன்னு இருக்கும். இது பெண்களுக்கான பதிவு அப்படின்னா அது தனியாக நான் சொல்கிறேன். இது முழுக்க ஆண்களுக்கான பதிவு. இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வீடியோ கால் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறையா வெளிலேருந்து எடுக்கிற பெண்களுடைய புகைப்படங்களை கொஞ்சம் கிளாமராக சித்தரித்து, இல்லை கிளாமரான ஃபோட்டோக்கள் எடுத்து அதை ஆட் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொண்ணுக்கும் கீழே ஒரு மொபைல் நம்பர் கொடுத்து, இந்த மொபைல் நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் கால் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பதிவை இப்போ ஃபேஸ்புக்கில் நிறையா வருது. இவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சபலம் இருக்கிறதுனால தனியாக இருக்க ஆண்களும் சரி, இல்லை ஏஜான பசங்களும் சரி, அதுபோல் வயசானவங்க, அவங்களாம் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த நம்பருக்கு கால் பண்ணுறது, வீடியோ கால் பண்ணும்போது மற்ற விஷயங்கள்லாம் இருக்கும்ல, இதெல்லாம் ரொம்ப யோசனை இல்லாமல் பண்ணிடுறாங்க. அது எங்கே போய் முடியுதுன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கால் பண்ணும்போது வீடியோ கால் ரெக்கார்டர்னு ஒன்று இருக்குது. நார்மலாக ஸ்க்ரீன் ரெக்கார்டர்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அது நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டரை பயன்படுத்தி என்ன நடக்குதோ அதை ஸ்க்ரீன் ரெக்கார்டரை ரெக்கார்டிங் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த ரெக்கார்டிங் மூலமாக நாளைக்கு பிளாக்மெயிலிங்கில் இருந்து என்ன வேணாலும் நடக்கலாம். அது தற்கொலைக்கு தூண்டக்கூடிய விஷயமாக கூட முடியும். ஸோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ பார்த்துட்டோம், ஒரு பொண்ணு வீடியோ கால் பண்ணுது அப்படின்றதுக்காக தயவு செய்து எந்த ஒரு சூழ்நிலையும் அந்த வீடியோ காலை நீங்கள் பர்மிஷனோட அட்டன் பண்ணுறதோ இல்லை பயன்படுத்துகிறதோ உங்களுக்கு வினையாகத்தான் முடியும். ரீசெண்ட்லியாக கூட எல்லாருக்கும் நீங்கள் கால் பண்ணும்போது உங்களுக்கு காலிங்கில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேருந்து ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத நபர்களிடமிருந்து வரும் வீடியோ கால் அழைப்புகளை எக்காரணம் கொண்டு அட்டன் பண்ணாதீங்க. வீடியோ கால் அழைப்புகள் வந்தது அப்படின்னா அதை செக் பண்ணிவிட்டு போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது நார்மலாக வர வீடியோ கால்ஸு. ஆனால் இது எப்படி தெரியுமா, உங்களே வீடியோ கால் பண்ண வைப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை காமிச்சு அது மூலமாக நம்மளை உள்ளே கொண்டு வர்றது. உள்ளே போனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டைம் செகண்ட் டைம் ஃப்ரீன்னு சொல்லிவிட்டு ஓப்பனாக சொல்லணுன்னா, வீடியோ ரெக்கார்டிங்கை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் எடுக்கும்போதே ஃபஸ்ட்டு செகண்டும் எடுத்து வச்சுருவாங்க. தேர்ட் டைம் நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நீங்கள் கொடுக்கல அப்படின்ற பட்சத்தில் அதை உங்கள் சர்க்கிளில் இருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் ரிக்வஸ்ட் இருப்பாங்க நிறைய பேர், அவங்களுக்கு ஃபுல்லாக சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ ஒரு பையனுக்கோ ஒரு பொண்ணுக்கோ இந்த மாதிரியான சூழ்நிலை அமையும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐயோ நம்ம வீட்டில் அசிங்கமாய் போயிருமே, நம்ம ரிலேஷன் இப்படி தப்பாக நினச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு கேட்குற அமௌண்ட்டை கொடுக்குறது. முடியாத பட்சத்தில் தற்கொலை அது நிறைய இடத்துல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்களில் இன்வால்வ் ஆகிடாதீங்க. உங்கள் வீட்டு குழந்தைகளையும் கொஞ்சம் கவனமாக வைங்க. நான் வாட்ஸ்அப் காலில் மாட்டின ஒரு நபர் இப்போ கிட்டத்தட்ட 70,000 ரூபாய் இழந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச நபர் 70,000 ரூபாய் இழந்திருக்காரு. அந்த 70,000 எப்படி இழந்திருக்காருன்னா, ஃபஸ்ட்டு டைம் அந்த வீடியோ காலில் 2 பேருமே பேசியிருக்காங்க நியூடாக. செகண்ட் டைமும் அதே மாதிரி பேசியிருக்காங்க. தேர்ட் டைமு அவர் எனக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு மந்த் மேரேஜ் அப்படின்றது. அதை பயன்படுத்தி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவருடைய நண்பர் வட்டாரத்துக்கு ஃபுல்லுமே இதனுடைய லிங்க்கை நாங்கள் அனுப்பிடுவோம்னு சொல்லி அந்த லிங்க்கை இவருக்கே ஃபஸ்ட்டு அனுப்பி, நீயே பாரு, நீ ட்ரெஸ் இல்லாமல் இருக்க வீடியோ நீயே பார்த்துக்கோ, இதேமாதிரி நான் எல்லாருக்கும் அனுப்பிடுவேன்னு சொல்லி பிளாக்மெயில் பண்ணி ஃபஸ்ட்டு 20,000 வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அது போலீஸ் கம்ப்ளைண்ட் போயிருக்கு. இது நடந்து ரொம்ப நாள் ஆச்சு. அது எதுக்காக இப்போ சொல்கிறேன்னா, இப்போ ரீசெண்டாக இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. பிளாக்மெயிலிங்கில் பார்த்தீங்கன்னா நம்மளே வாண்டடாக போய் மாற்றுற மாதிரி இருக்குது. ஸோ நண்பர்கள் யாருமே ஃபேஸ்புக்கில் இருக்க நண்பர்களையும் சரி, இல்லை ஃபேஸ்புக்கில் ரிக்வஸ்ட் வந்துச்சுன்னா கூட அதை செக் பண்ணாமல் எக்காரணம் கூட அக்செப்ட் கூட பண்ணாதீங்க.
முதல்ல ஒரு ஐடியா எப்படின்னா, அந்த ஐடி ஃபேக் ஐடியா ஒரிஜினல் ஐடியான்னு யாருக்கும் இப்போ கண்டுபிடிக்கிறதுக்கான நேரமே கிடையாது. அழகான பெண்களுடைய ஃபோட்டோ இருந்தால் உடனே டிக் பண்ணிவிட்டு உள்ளே போய் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். சூப்பர், நைஸு, பியூட்டி அப்படின்னு. அது முதல்ல பையனானே தெரியல, பொண்ணானே தெரியல, அந்த கம்ப்ளைண்ட் நிறையா இருக்குது. ஏன்னா இப்போ பசங்களுமே நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு சாட்டிங் ரூம் போட்டு உட்காந்து பெண்களுடைய ஃபோட்டோவை வச்சு சாட் பண்ணி பணம் பிடுங்கிறது, ஒரு இடத்துக்கு வர வச்சு பிளாக்மெயில் பண்ணி இருக்கிறத பிடுங்கிட்டு விடுறது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நடக்குது. ஸோ ஒரு பொண்ணோட ஃபோட்டோ ரிக்வஸ்ட்டில் வந்துச்சுன்னா அது முதல்ல உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள், இல்லையா அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம மூஞ்சிகளை பார்த்தாலே தெரியுமே நம்ம மூஞ்சிக்கெலாம் பொண்ணோட ரிக்வஸ்ட் வருமா வராதான்னு. அதனால் எதையுமே யோசிச்சு பண்ணுங்கள், அவசரப்பட்டு எதுவும் மாட்டிக்காதீங்க. மாட்டிட்டிங்கனாலுமே அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி அந்த பணத்தை கொடுக்காதீங்க. அதுக்கு சைபர் கிரைமில் தனியாக நம்பர்ஸே ஒதுக்கியிருக்காங்க, கூகுளில் இருக்குது. அதில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்படி ஏமாந்துருந்தீங்கனாலும் உங்களுடைய பணத்தையே ரெக்கவரி பண்ணி கொடுத்துருவாங்க, அந்த மாதிரி நபர்களையும் பிடிச்சிருவாங்க. ஸோ கம்ப்ளைண்ட் பண்ணால் நம்ம ரிலேஷனுக்கு முன்னாடி நம்ம மதிப்பு போயிடும், மரியாதை போயிடும்னு சொல்லிட்டு நீங்கள் அதை தவிர செய்யாதீங்க. ஏன்னா உங்களை மாதிரி இன்னும் 4 பேர் பாதிக்கப்படாமல் இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது கம்ப்ளைண்ட்டு தான். அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுங்க. எங்கேயுமே நம்ம எடுக்கிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு நினச்சி எதையுமே பண்ணக்கூடாது. எதையுமே ஒரு 2 பேர்கிட்ட விசாரிச்சுக்கோங்க. கூட இருக்கிற நண்பர்கள்ட்ட எனக்கு இந்த மாதிரி ரிக்வஸ்ட் கால் வருது, ஆனா பண்ணான்னு தெரியல, எனக்கு சந்தேகமாக இருக்குன்ற விஷயங்களை பகிர்ந்துக்கோங்க. நாளைக்கு ஏதாவது ஒன்றுனா நீங்கள் என்ன செஞ்சீங்கனாலும் அது வெளில தெரியாமையே போயிடும். ஸோ நல்லது கெட்டது சொல்கிறதுக்காக 2 நண்பர்களை கூட வச்சுக்கோங்க, கெட்டதுக்காக வேணாம், நல்லதுக்காக வச்சுக்கோங்க. தேங்க்யூ.